வெல்கம் டு மதுஸ் டெய்லரிங் அகாடமி. இப்போ ஒரு நார்மல் பேண்ட்டுக்கு வந்து ஈஸியாக எப்படி நம்ம ப்ளீட் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பெல்ட்டில் வந்து ஒரு 4 கார்னர்ஸ் இருக்கும், பாட்டம்லேயும் நமக்கு 4 கார்னர்ஸ் இருக்கும். அந்த 4 கார்னர்ஸ்லையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ஸ்டிச் போட்டு டேக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளீட் வைக்கிறது. ஸோ இப்போ நம்ம எப்படி ப்ளீட் வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒன் சைட் கார்னர் சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ சென்டர் பார்ட்டையும் சைடையும் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக் வந்து நம்மளுக்கு மேலே இருக்க மாதிரி வச்சுக்கணும். நம்ம அப் சைட் டவுன் பெல்ட் பார்ட் கீழே இருக்க மாதிரியும் மேலே அந்த பாட்டம் பார்ட் மேலே வர மாதிரியும் வச்சுட்டு சைட் ப்ளீட் வேணால் நம்ம சைடில் வச்சுக்கலாம், சென்டர் ப்ளீட் வேணால் சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸோ இந்த லூஸ் ஃபேப்ரிக் எல்லாம் நம்ம அப் சைடில் தள்ளி விட்டுட்டு கீழே வந்து ப்ளீட் ஒரு 1/2 இன்ச்சில் வேணும் அப்படின்னா நம்ம 1/2 இன்ச்சில் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளீட் எடுத்துக்கலாம். இப்போ 4 ப்ளீட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ 4 இல்லை 5 எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அந்த ப்ளீட்டை வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடு அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ சேம் சைட் ப்ளீட் வந்து நம்ம சைட் பார்த்த மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்படியே ப்ளீட் வச்சுட்டு ஸோ இப்போ ஒன் சைடு வந்து நம்ம வச்சாச்சு பாருங்க. இப்படி நமக்கு ப்ளீட் கிடச்சிடும் நம்மளுக்கு போத் சைடு. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூனிக்கான டிப்ஸ் வேணால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.